ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் மேக்கப் போகிறீங்க, அது எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து டெட்டாயிலோட வைப்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வைப்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த வைப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறது பிடிக்காது. ஸோ நாட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஃபவுண்டேஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸில் இருக்கிறது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஐஸ்க்கு போங்க, அதுக்கப்புறமா லிப்ஸுக்கு போங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெட் அண்ட் வைப்ஸில் பண்ணும்போது அதுலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் அதிலே ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். நீங்கள் வந்து வெறும் காட்டன் பேட்ஸ் டிஷ்யூவில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மேக்கப் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னும் போது வெட் அண்ட் வைப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதனால் வெட் அண்ட் வைப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காஜல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு லேஷஸில் வச்சு அழகாக நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு காஜல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும், மஸ்காராஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக்கில் ஒரே வைப்ஸில் வந்து நம்ம அழகாக எடுத்துடலாம். செகண்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்கள் வைப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் அங்கங்கே ஃபவுண்டேஷன் விட்டுருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாது. ஸோ அதெல்லாமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் டல் ஸ்கின்னை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஜென்டலாக ஒரு 2 மினிட்ஸ் போல் அழகாக ஜென்டலாக மசாஜ் கொடுங்க உங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் சேர்த்து கொடுங்க. நான் இன்றைக்கி வீடியோ பண்ணுறதுனால நான் வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவை காமிச்சிருக்கேன். ஸோ ஃபேஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நெக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட டோன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஃபேஸ்க்கு ஒரு கலர், நெக்கு ஒரு கலராக இருக்கும் போது எந்த ட்ரெஸ் போட்டாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நெக்குக்கும் வந்து சேர்த்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கழுத்து பின்னாடி பிளாக்காக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ஃபேஷியல் பண்ண. ஸோ நான் போய்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் 2 மினிட்ஸ் கழிச்சு. ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் தெரியும். அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஃபேஸ் மாஸ்க்கு தான் வந்து போகிறேன். ஸோ ஸ்க்ரப்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டீடான் ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து வாங்கிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஃபேஷியலுக்குன்னு தனியாக ஒரு கடை வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ நீ அங்கே போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் வந்து கொடுப்பாங்க. இது ஜஸ்ட் 300 நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எக்ஸ்பீரிக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சுருங்க. இது வந்து டீடான் ஃபேஷியல் அப்படின்றதுனால உங்கள் ஸ்கின்ல டேன் இருந்ததுன்னா கூட இது ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் நெக்குக்கும் போடலாம், ஹேண்டு, லெக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்தமாதிரி டீடான் பண்ணும்போது நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டீடான் ஃபேஷியல் நீங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறமே உங்களோட ஃபேஸில் ஒரு நல்ல பிரைட்னஸ் தெரியும். ஸோ ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. பிகாஸ் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் லிப்ஸுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்லாட்டி லிப் மட்டும் டார்க் ஆகிடும். ஸோ அதனால் லிப்ஸுக்கும் நான் வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.